வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது சோத்துக்கத்தாழை, அதோட மருத்துவம். அது என்னென்னது பயன்படுகிறத பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? சோத்துக்கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா? சோத்துக்கத்தாழை எடுத்து அதை அந்த பட்டை ரெண்டையும் சீவிடணும். சீவி உள்ளே இருக்க சோறு பார்த்திங்களா, அதை எடுத்து நம்ம மோரில் போட்டு சாப்பிட்டா பைல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, மூளைச்சூடு, அது சரியாக போயிடும். உடம்புக்கு உஷ்ணமாக இருந்துச்சுன்னா அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்கும். அதோட வெந்தயம், சோத்துக்கத்தாழை ரெண்டையுமே சோத்துக்கத்தாழையை அப்படியே எடுத்து வகுந்துருங்க. ரெண்டாக வகுந்து வெந்தயம் தூக்கி உள்ளே வைங்க. உள்ளே வச்சு அதை மூடிடுங்க. மூடி அதுவும் பனி நேரமாக இருந்தால் வெளியே வச்சா அவ்வளோ நல்லது. இல்லைன்னா சும்மா சாதாவே எடுத்து நீங்கள் அதை சோத்தை எடுத்து உள்ள அதில் வெந்தயத்தை நல்லா பரப்பி மூடி வச்சு வெளியே வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றுல அதை அப்படியே வெந்தயத்தையும் அந்த சோத்தையும் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஹை லெவல் சுகராக இருந்தாலுமே இதை தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டிங்கனாவே அப்படியே நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க, பாதிக்கு பாதி ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த சோத்துக்கத்தாழை. இதை பார்த்தா யாருமே தோன்று தொட மாட்டேன்றாங்க, ஆனால் அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சோத்துக்கத்தாழை எடுத்து சும்மா சாதாவே முழுங்கினோம்னா முடி கொட்டுற பிரச்சனை, இந்த பொடுகு தொந்தரவு, இதெல்லாமே அந்த சோத்துக்கத்தாழை எடுத்து சோறை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு அந்த தோல் இருக்குது பார்த்திங்களா, அதை முடியில் வச்சு நல்லா தேய்ச்சோம்னா அப்படியே அந்த பொடுகு தொந்தரவுலாம் போயிடும். முடி நல்லா சூப்பராக பளபளன்னு வரும். அதே மாதிரி முகத்தில் தேய்ச்சோம்னா முகம் பளபளன்னு வரும். மோரில் போட்டு துண்டு துண்டாக போட்டு மோரில் போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். மூளைச்சூடுக்கு நம்ம அல்சருக்கெல்லாம் அவ்வளோ நல்லா கேட்கும். வெந்தயமும் அந்த சோத்துக்கத்தாழையும் ரெண்டையும் போட்டு பனியில் வச்சு ஊற வச்சு சாப்பிட்றீங்க பார்த்திங்களா, அது அவ்வளோ பெனிஃபிட் அந்த அல்சருக்கு. சுகர் பட்டால் பறக்கும் பார்த்துங்க. இதெல்லாம் விட்டுட்டு ஜனங்க சுகர் சரியாகலையே, மாத்திரை சாப்பிட்டு இன்னமும் சரியாகல அப்படின்லாம் கவலைப்படுறாங்க. எவ்வளவோ மருத்துவம் நம்ம ஆண்டவனோட படைப்பில் அவ்வளோ வைத்தியத்தையும் நோயும் கொடுத்து வைத்தியத்துக்கும் மருத்துவம் கொடுக்குறாப்புல. நம்ம இந்த இலைதழைங்கள்லாம் சும்மா சாதா சொல்கிறோம், காட்டோரங்களில் இருக்க இலைதழைன்னு ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் உங்கள் பலன் எப்படின்னு சொல்லுங்கள். முதல்ல தொட்டதுக்கெல்லாமே ஆஸ்பத்திரின்னு போகக்கூடாது. அது எவ்வளோ பெரிய வசதி இருந்தாலுமே அவங்க போண்டியாக தான் அவங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கை வைத்தியம் பாதியை பார்க்கணும். ரொம்ப முடியாத பட்சத்துக்கு நீங்கள் ஆஸ்பத்திரி போங்க. தொட்டதெல்லாம் ஆஸ்பத்திரி போனால் அந்த உடம்பு ஏற்றுக்காது, திருப்பி சைடு எஃபெக்ட் அதை பண்ணுச்சு இதை பண்ணுச்சு வரும். முடிஞ்ச அளவுக்கு கை வைத்தியத்தை நீங்கள் செஞ்சு முடியாத பட்சத்துக்கு நீங்கள் ஆஸ்பத்திரி போங்க. போவேணான்னு நான் சொல்லலை, ஆனால் முடிஞ்சதுக்கு நம்ம கை வைத்தியமே எவ்வளோ நிறையா இருக்குது. நம்ம தாத்தா பாட்டிங்களாம் அந்த நாளில் அவ்வளோ கை வைத்தியம் தான் உடம்பு இரும்பு மாதிரி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், பொசுக்குன்னு தட்டி விட்டால் விழுந்துருவாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. காரணம்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் மாத்திரை தயவுசெய்து இது செஞ்சு பலன் பெறுங்க. சூப்பராக உங்களுக்கு மூளைச்சூடு, நம்ம அல்சரு, உடல் உஷ்ணம் இருக்கு பாருங்க, அது வெள்ளைப்படும் பாருங்க, வெள்ளைப்படுறதுக்கு அவ்வளோ இது ஒரு கைகண்ட பலன். அதோட இது என்ன சொல்லணும்னா காயங்களுக்கு மூலிகைன்னு சொல்லணும். இந்த இது அவ்வளோ மனுஷாளுக்கு அவ்வளோ ஒரு சத்தான பொருள் இது. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் தொட்டதெல்லாமே ஆஸ்பத்திரி போகாதீங்க, வீணாக காசை செலவு பண்ணாதீங்க.
ஒரு பக்கம் இங்கே நல்லாயிருக்கும், ஒரு பக்கம் சைடு எஃபெக்ட் வந்துடும். தொட்டதெல்லாமே நீங்கள் போகாதீங்க. இதை நினச்சா மனசால பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கை வைத்தியம் எவ்வளவோ இருக்குது. அதனால் தயவுசெய்து இந்த கை வைத்தியம் ஃபாலோ பண்ணுங்கள். அந்தெல்லாம் தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி உரமாக இருந்தாங்க, செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.